இந்த ஏஐ வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரோல் இஸ் இட் ஸ்டில் ரெலவெண்ட்? ஸ்டில் ரெலவெண்ட் அப்படின்னா ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, அல்லது இதுவரையும் அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குமா? இப்போ மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் என்ன செய்யணும், அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துப்போம். இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஸ்டில் ரிலவெண்ட்? இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும்னா இப்ப கரண்ட் ரெக்ரூட்மெண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸ், எக்ஸாம்பிள் வந்து ஃபாரஸ்டர் என்ன சொல்றாங்க, கார்ட்னர் என்ன சொல்றாங்க, நாஸ்காம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஜாப் போர்ட்டல்ஸ், லிங்க்டின் ஆகட்டும், நௌக்கரி ஆகட்டும், கிளாஸ்டோர் ஆகட்டும், இது மாதிரி உள்ள ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல எதை மாதிரி டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் இஸ் இட் ஸ்டில் ரிலவெண்ட் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு ஒரு விடை கிடைக்கும். இப்போ இன்னைக்கும் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா there is a twist. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. எதை மாதிரியான சேஞ்சஸ் அதை தான் நம்ம வந்து டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில இது மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்குதா, அப்ப எப்படி கம்பெனிஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு சில ஐடியா கிடைக்கும். when mainframe was ruling the roost, டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் வந்துச்சு. அப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம்லாம் வந்து அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கும் வந்து கோர் சிஸ்டம்ஸ், மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ், பேங்க் ஆகட்டும், அல்லது ஒரு ஏர்லைன் ஆகட்டும், அல்லது ஒரு டிஃபென்ஸ் ஆகட்டும், மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்னைக்கும் வந்து மெயின் ஃப்ரேம்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனா பெரிஃபரல் இன்டர்ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போரிங் ஸ்கிரீன் இருக்கும். இன்னைக்கு நீங்க கலர்ஃபுல் ஸ்கிரீன் இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்துல. நம்ம எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறத பார்த்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மெயின் ஃப்ரேம் இருக்கும்போது இவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இப்ப ஏஐனுடைய டிஸ்டர்பன்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி தேர். பட் ஹவ்? வாங்க பார்க்கலாம். ஏஐ வந்து ரெண்டு வகையான சேஞ்சஸை வந்து கொண்டு வரும். ஒன்று, ஹவு டு யூ டெவலப் சாஃப்ட்வேர். ரெண்டு, வாட் டு யூ டெவலப், வாட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் யூ டெவலப். அதுலேயும் வந்து மாற்றத்தை கொண்டு வருது. அதுல முன்னாடி நீங்க எப்படி டெவலப் பண்றீங்க சாஃப்ட்வேரை, அதுல வந்து சேஞ்சஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். எதை மாதிரி சேஞ்சஸ்? இதுக்கு முன்னாடி நீங்க ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐடி வந்து ஒரு டிஃபேக்டோ ஸ்டாண்டர்ட் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்லைங்களா? இன்னைக்கு ஏஐ வேர்ல்ட்ல எவ்ரி கம்பெனிஸ், வெதர் இட் இஸ் ஸ்மால் கம்பெனிஸ் ஆர் லார்ஜ் கம்பெனிஸ், அவங்க வந்து கோடிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்றாங்க. கர்சர், கிட்ஹப் கோபைலட், கோடெக்ஸ், இது மாதிரி கோடிங் அசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஏஐ ட்ரிவன் டெவலப்மெண்ட் இட் பிகம் டிஃபேக்டோ ஸ்டாண்டர்ட் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து சின்டாக்ஸை ஞாபகம் வச்சுக்கணும், அல்லது லைன் பை லைன் கோடு எழுதணும் அப்படிங்கிறதுலாம் நெசசரி கிடையாது. கோடிங் அசிஸ்டன்ட் இஸ் கோயிங் டு எனேபிள் யூ. கோடிங் அசிஸ்டன்ட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு டீபக். Coding assistant is going to help you to fine tune the performance. நீங்க எவ்வளவு எஃபிஷியண்டா கோடிங் அசிஸ்டன்ஸை யூஸ் பண்ண போறீங்க, எவ்வளவு எஃபிஷியண்டா கர்சரை யூஸ் பண்றீங்க, கோபைலட்டை யூஸ் பண்றீங்க, அதுதான் வந்து going to get a job for you. So that is the fundamental change is already happened. I would say it has already happened. So you should be tuned to that also. எப்படி ஒரு ஆஸ் எ டெவலப்பர் ஹவு டு யூ டெவலப் அப்படிங்கிறத ஒரு மாற்றம் வந்திருக்குங்கிறத பார்த்தீங்க. இப்போ இந்த மாற்றத்தினால உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி டாக்குமெண்டேஷன்,
இந்த கோடிங்கான டாக்குமெண்டேஷன் எழுதுறதுக்குள்ள போதும் ஆயிடும். அதுவும் டெக்கீஸ்க்கு வந்து டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்களால ஈஸியா வந்து டாக்குமெண்டேஷன் பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த டாக்குமெண்டேஷன் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு ஏஐ ரொம்ப எஃபெக்டிவா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. திஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே. அடுத்தது, வாட் டு யூ பில்ட்? தெர் ஆர் கோயிங் டு பி சேஞ்சஸ் இன் வாட் யூ பில்ட். அதை அடுத்தது பார்ப்போம். முதல்ல யூசர் இன்டர்ஃபேஸ், இன்டராக்ஷன் லேயர் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்டராக்ஷன் லேயர்ல நம்ம எப்படி இன்டராக்ஷன் லேயர்ல டெவலப் பண்ணுவோம்? ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம், பட்டன்ஸ் டிசைன் பண்ணுவோம், டிராப் டவுன் பாக்ஸஸ் இருக்கும், மெனுஸ் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் ட்ரெடிஷனல் வே ஆஃப் டெவலப்பிங் த யூசர் இன்டர்ஃபேஸ். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு யூசர் வந்து just he or she will be talking to the system, they will be chatting to the system. அப்ப நீங்க ஒரு சேட் பாட் வந்து இன்டெகிரேட் பண்ண வேண்டியிருக்கும், நீங்க ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி the way how user interact with the system changes, it will be more dynamic. User don't navigate to the system, they talk to the system. That is the first change you would see in when you build the system. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எகைன் யூசர் இன்டர்ஃபேஸே எடுத்துக்கிங்க. இப்போ நீங்கள் ஒரு அமேசானில் போய் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணும்போது அது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்குது. இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரெக்கமெண்டேஷன் என்ஜின் வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு இன்டெகிரேட் ரெக்கமெண்டேஷன் என்ஜின் டு யுவர் யூஐ. இது தெரிஞ்சிருக்கணும். இது இன்புட் பர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ நீங்க அவுட்புட் பர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. நீங்க அவுட்புட் பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இட் பிகம் டைனமிக்ஸ். இன்சைட்ஸ் பிகம்ஸ் டைனமிக்ஸ். டேஷ்போர்ட்ஸ் பிகம் டைனமிக்ஸ். எப்படி? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாட்டிக் டேஷ்போர்டு வந்து பில்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேங்க் மேனேஜர் பேங்க் லோன் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து பார்க்கணும்னு வச்சுக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஒரு டேஷ்போர்டா அதை ப்ரொவைட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஒரு கொரியர் ரன் பண்ணுவாரு, அவருக்கு ஒரு டேஷ்போர்டு வரும், அந்த டேஷ்போர்டை பார்ப்பாரு, பார்த்துட்டு whether to approve the loan or not he will take a call. ஆனா இன்னைக்கு அது எப்படி நடக்கும் பாருங்க. இப்ப பேங்க் மேனேஜர் லாகின் பண்ணுவாரு, அவர் வந்து இந்த கிளையண்ட்டுக்கு நான் வந்து லோனை அப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. இப்ப அந்த இன்புட்டை வாங்கிக்கிட்டு அப்ரூவ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத பேக்எண்ட்ல இருக்கக்கூடிய ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்ப அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க பண்ண வேண்டியிருக்கும். ஸோ whether it is user interface as a front end or report, you are going to deal with the LLMs, you are going to deal with other AI models. அப்ப AI integration becomes very important for you. You should know how to integrate with the AI. That is going to be the another change. அடுத்தது என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா API லேயர். இப்போ இந்த ஏபிஐ லேயர்ல பார்க்கும்போது ஏபிஐ ஃபர்ஸ்ட் ஹெட்லெஸ் டெவலப்மெண்ட், இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஏபிஐ வந்து பில்ட் பண்ணிடுறாங்க. ஏபிஐ பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீட் வெப் பிளாட்ஃபார்ம் ஆர் பீட் மொபைல் பிளாட்ஃபார்ம் என்ன செய்யறாங்க? அது கூட கனெக்ட் பண்றாங்க இல்லைங்களா? பேக் end வந்து அவங்க by default somebody else develop the back end also. So it becomes API first and then your front end and back end people works independently இல்லைங்களா? So API first headless development, that is something you should aware of. இங்க API perspective பார்க்கும்போது you should also know AI related APIs, how to integrate LLMs you should know, how to integrate other models, AI models you should know இல்லைங்களா? ஏஜென்டிக் AI நீங்க இன்டெகிரேட் பண்றீங்க அப்படின்னா then again you should know how to integrate that. RAG எப்படி இன்டெகிரேட் பண்ணணும்,
இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரேக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைனமிக்கா எப்படி ஏபிஐ செலக்ட் பண்ணும், ஏஜென்டிகே டைனமிக்கா எப்படி ஏபிஐ செலக்ட் பண்றதுங்கிறதுக்கு கோட் பண்ண வேண்டியது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏபிஐ லேயர் ஆல்சோ யூ ஆர் கோயிங் டு சி சேஞ்சஸ். அதே மாதிரி டேட்டா லேயருக்கு வாங்க. இப்போ முன்னாடி டேட்டா பேஸ்னு வரும்போது நீங்க SQL ஆர் நோ SQL, ஸ்ட்ரக்சர்ட் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, பீட் SQL, பீட் MongoDB, Postgres, அது மாதிரி நிறைய டேட்டா பேஸ்ல நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அது இல்லாம உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் பாத்தீங்கன்னா, யூ ஷுட் நோ வெக்டர் டேட்டா பேஸ் ஆல்சோ. யூ ஷுட் நோ வாட் இஸ் எம்பெடிங், எப்படி வெக்டர் டேட்டா பேஸ் பைன் கோன் மாதிரி வெக்டர் டேட்டா பேஸை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் அனதர் சேஞ்ச் யூ கேன் ஆன்டிசிபேட் இன் திஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பார்ட். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட். இப்போ நீங்க இந்த டெவலப்மெண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, ப்ராடக்டை டெவலப் பண்ணி முடிச்சிருவீங்க, ஒரு செக்யூரிட்டி டீம் இருப்பான், அந்த செக்யூரிட்டி டீம் வந்து அனலைஸ் பண்ணி இந்த இதை நீங்க இன்டெகிரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப டெவலப்மெண்ட் பிகம் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது யூ ஷுட் அவேர் ஆஃப் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ். யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் சோனார் கியூப். யூ ஷுட் இன்டெகிரேட் செக்யூரிட்டி as part of your development itself. Again, coming to AI, you will integrate DL models, deep learning models வந்து நீங்க integrate பண்ணுவீங்க. So development becomes security first, security integrated development, not security at the end of the development you would see. அதே மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தட் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஒரு ஃபார்ம் லோட் ஆகிறதுக்கு எக்கச்சக்க டைம் ஆச்சு அப்படின்னா தென் யூ ஆர் லாஸ்ட். பர்ஃபார்மன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், த பர்ஃபார்மன்ஸ் இட் மேட்டர்ஸ். ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் எட்ஜ் கம்ப்யூட்டிங். ஹவு டு யூஸ் எட்ஜ் கம்ப்யூட்டிங் யூ ஷுட் பி அவேர் ஆஃப். ஒரு யூபிஐ ஒரு யூபிஐ ஸ்கிரீன் எடுத்துக்கிங்க. யூபிஐ ஸ்கிரீன் வந்து ரொம்ப ஃபேன்சியா இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா அந்த ரெஸ்பான்ஸ், குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது எல்லாரும் யூபிஐ யூஸ் பண்றாங்க. இதை ஜஸ்ட் இமேஜின் அ சிச்சுவேஷன். நீங்க யூபிஐ யூஸ் பண்ணும்போது அது ஜஸ்ட் ஹேங் ஆயிடுச்சுனாவோ அல்லது டிரான்சாக்ஷன் வந்து டெர்மினேட் ஆச்சுனாவோ எவ்வளோ பேர் வந்து யூபிஐ அடாப்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர். இட்ஸ் நாட் ஓன்லி தட் எவ்வளோ அழகா இருக்கு ஸ்கிரீன்ங்கிறது கிடையாது. ரியல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். தட் இஸ் அனதர் பர்ஸ்பெக்டிவ் யூ வுட் சி. அடுத்தது, இப்போ நீங்க ஏஐ இன்டெகிரேஷன் வந்து வரும்போது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கீங்க, ஏஐ நீங்க 100% நம்ப முடியாது. இப்போ ஏஜென்டிக் ஏஐ உங்களுக்கு ஒரு இன்புட்டை, ஒரு அவுட்புட்டை கொடுக்குதுன்னு வச்சுக்கீங்க, அதை நீங்க டிஸ்பிளே பண்றதுக்கு முன்னாடி அதை நீங்க வேலிடேட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா யூ cannot take it as it is. Human in the chain, human in the loop. You should be able to validate human in the loop through your user interface. இல்லைங்களா? அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது மாதிரி எரர் ஹேண்ட்லிங். எரர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டாட்டிக்காக இருக்கும். எரர் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத நீங்க வந்து சீம்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. Now it will become dynamic when you really integrate AI into your system. அதுக்கு ப்ராப்பர் கார்ட் ரைட்ஸ், ப்ராப்பர் வேலிடேஷன் எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூ ஆர் no longer just handling errors. You are handling uncertainty here when you are integrating AI. So these are some of the changes you can anticipate. It is already happening. Some of these are already happening. Some of these are I am anticipating it will happen. ஸோ இது மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தரவா இருக்கணும். If you want to be successful in full stack development, you should think about this. You cannot really stay
in the old way of building systems. இப்ப ஏஐ இவ்வளவு மாற்றத்தை வந்து the way how you develop and what you develop அதுல ஏற்படுத்துங்கிறத பார்த்தோம். இப்ப இதனால நம்ம இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க, டெவலப்பருடைய ரோலே வந்து உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா இப்ப எல்லாமே ஏஐ பண்ணுத, ஒரு டாக்குமெண்டேஷன் ஏஐ பண்ணி கொடுத்துரும், கோடிங் ஏஐ பண்ணுது, அடுத்தது டீபக்கிங் ஏஐ பண்ணுது, டெஸ்டிங்க்கு யூ கேன் இன்வோக் ஏஐ, இப்படி எல்லாமே ஏஐ பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ரோலே ஷ்ரிங்க் தானே ஆகணும். அப்படிங்கும்போது எஸ் இட் வில் ஷ்ரிங்க் இல்லைங்களா. இப்ப கம்பெனிஸ் எப்படி இதை பார்ப்பாங்க? கம்பெனிஸுக்கு வந்து டெவலப்பர் தேவையா? நிச்சயமா டெவலப்பர் தேவை. டெவலப்பர் இல்லாம அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயம் கம்பெனிஸ் வந்து இந்த டெவலப்பரை வந்து ரோலை, இந்த பேண்ட்வித் வந்து கிரியேட் ஆகுது இல்லைங்களா, இந்த பேண்ட்வித்தை எப்படி மோர் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணுங்கிறத பார்ப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி the developer role, full stack developer role will expand. full stack developer role எதை மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஏஐ இன்டெகிரேஷன் ரோல், அந்த ஏஐ இன்டெகிரேஷன் வந்து இப்ப ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது இந்த கோடு டிப்ளாய்மெண்ட், கோடு டிப்ளாய் பண்றோம் இல்லைங்களா, அந்த சிஐசிடி பைப்லைன் அதுவும் வந்து இப்ப ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரே பண்ண வேண்டியிருக்கும். குபர்னெட்டிஸ் சொல்றோம், டாக்கர் சொல்றோம், அது மாதிரி கண்டெய்னரைசேஷன் டெக்னாலஜி பத்தி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளவுட் நேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுடைய ரோல் வந்து இந்த அடிஷ்னல் இந்த பெரிஃபரல் லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப வாட் இட் மீன்ஸ், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் எண்ட் டு எண்ட். சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு. கிளவுட்ல நீங்க சர்வர்லெஸ்ஸா டிப்ளாய் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்ட்ரிங் பண்றீங்க இல்லையா. ஸோ இப்ப இது எல்லாமே வந்து முன்னாடி செப்பரேட் டீம்ஸ் இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்ப as a full stack developer you are expected to play this role also as part of your portfolio itself. So that is the major change you can anticipate. அது இல்லாம இன்னும் ஒரு டைமென்ஷன் இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல நீங்க கிங்னா உங்களுடைய டிமாண்ட் வந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது என்னன்னா ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் இன்ஜினியர். இதை பத்தி இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் இன்ஜினியர். இப்ப ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நீங்க கஸ்டமர் கூட உட்காந்து கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கஸ்டமர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்களே வந்து அந்த சிஸ்டம் டிசைன் பண்ணுவீங்க. நீங்களே சிஸ்டம் டிசைன் பண்ணி நீங்களே பில்ட் பண்ணுவீங்க, நீங்களே டிப்ளாய் பண்ணுவீங்க. ஸோ எண்ட் டு எண்ட் யூ வில் டேக் கேர். எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஃபார்வர்ட் டிப்ளாய்டு இன்ஜினியர், இஃப் யூ ஆர் கேப்பபிள் ஆஸ் அ ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் இன்ஜினியர், உங்களுடைய வேல்யூ வந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். யூ ஆர் இன் டிமாண்ட். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், எதை மாதிரியான ஸ்கில்ஸை பிக்கப் பண்ணணும், அதை தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இப்ப வாட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன், அதை தான் பார்க்க போறோம். லிசன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. இப்போ நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றேன்னு வச்சுக்கீங்க. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இல்லாம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிரின்சிபல், டிஎஸ்ஏ இதெல்லாம் தெரியாம யாரு ஸ்பெஷலைசேஷனை எடுத்து படிக்கிறாங்களோ, believe me, they are going to struggle in the future. You need to have strong fundamental first before you get into specialization. உங்க ஃபண்டமெண்டல் கரெக்டா இருந்ததுன்னா எதை மாதிரியான சிச்சுவேஷன், எதை மாதிரி சேஞ்சஸ் நாளைக்கு வந்தாலும் you will be able to adapt. So fundamental foundation is, foundation should be strong. இப்போ நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், எகெயின் த சேம் HTML, CSS, JavaScript எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ், ரியாக்ட், ஆங்குலர் இது மாதிரி ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ரைட்டு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் வந்து கத்துக்கிங்க, அது போதும். ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எண்ட் டு எண்ட் தெரிஞ்சதுன்னா நாளைக்கு புதுசா ஏதாவது ஒரு டூல்ஸ் அல்ல புதுசா ஏதாவது ஒரு
டெக்னாலஜி வருதுன்னு வச்சுக்கீங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் வருதுன்னு வச்சுக்கீங்க, யூ கேன் ஈஸிலி அடாப்ட். ஏன்னா யூ ஹேவ் ஏஐ அசிஸ்டன்ட். ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கிறதுனால யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி அடாப்ட் த கோடிங். அப்படிங்கிறதுனால நீங்க கோடிங்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு டூல், ஒரு டெக்னாலஜி, ஒரு ஃப்ரேம் ஒர்க் எண்ட் டு எண்டுக்கு தெரிஞ்சுக்கிங்க, அது போதும். அதே சேம் திங் அப்ளிகபிள் டு பேக் அண்ட். பேக் அண்ட் இப்போ நோட், பைத்தான், ஜாவா, ஸ்ப்ரிங் போர்ட், இது மாதிரி ஏதோ ஒன்னுக்கு தெரிஞ்சுக்கிங்க, எண்ட் டு எண்ட் தெரிஞ்சுக்கிங்க. You will be able to adapt. You can use AI assistant efficiently for this. அடுத்து database management. NoSQL, SQL ரெண்டுலயும் வந்து ஏதோ ஒரு டேட்டாபேசஸ் வந்து தரவா இருங்க. மோங்கோடிபியா, போஸ்ட்கிரஸா, தரவா இருங்க. How to handle structured data கொடுத்தா உங்களால end to end ஹேண்டில் பண்ண முடியணும். Unstructured data you should be able to handle end to end. இது இல்லாம பைன் கோன் மாதிரி வெக்டர் டேட்டாபேஸையும் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். when it comes to AI you need vector db. so vector database பத்தி தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் then comes API integration. API integration வரும்போது again how do you integrate to AI models, அதை தெரிஞ்சுக்கிங்க. again RESTful, GraphQL, அது மாதிரி ஏதாச்சும் ஒன்னுல வந்து ரொம்ப வந்து ஃபெமிலியர் ஆயிக்கிங்க. அதுக்கப்புறம் எது வந்தாலும் உங்களால வந்து உங்களுக்கு கோப்பப் பண்ண முடியும். எகெயின் வெர்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் டெவ்ஆப், டெவ்செக்ஆப்ஸ், டிப்ளாய்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி டெக்னாலஜி திங்ஸ் யூ ஷுட் நோ. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஏன்னா இது இவ்வளோ பெரிய லிஸ்டா சொல்றீங்களே, இதை மாதிரி ஒன்றும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போனா எப்படி என்னால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் வரி, ஏஐ அசிஸ்டன்ட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் கோயிங் டு கொலாபரேட் வித் அதர் டீம்ஸ். யூ ஆர் கோயிங் டு கொலாபரேட் வித் ஏஐ இன்ஜினியர்ஸ். யூ ஆர் கோயிங் டு கொலாபரேட் வித் டேட்டா சயின்டிஸ்ட். யூ ஆர் கோயிங் டு கொலாபரேட் வித் டேட்டா இன்ஜினியர்ஸ். அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ டோன்ட் வரி ஃப்ரம் தட் பர்ஸ்பெக்டிவ். நெக்ஸ்ட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் குட் இனஃப். இப்போ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொலாபரேஷன், when I say communication, it's not only communication. You should have collaboration skills. You should be able to collaborate with the cross-function teams and system thinking. நீங்க என்ன ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்களோ அதுக்கு உங்களால வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ண முடியுமா? என்னென்ன ட்ரேட் ஆஃப்ஸ், வாட் ஆர் தி ட்ரேட் ஆஃப்ஸ் யூ நீட் டு டேக் கேர், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சிஸ்டம் திங்கிங் இஸ் அனதர் சாஃப்ட் ஸ்கில் யூ நீட் டு மாஸ்டர். அப்புறம் ப்ராடக்ட் திங்கிங். ப்ராடக்ட் திங்கிங்னு வரும்போது நீங்க உங்க கஸ்டமர் கூட உட்காந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே டிசைனா மாத்துறீங்க இல்லைங்களா, அந்த ப்ராடக்ட் திங்கிங்கிறது உங்களுக்கு வேணும். அப்படி ப்ராடக்ட் திங்கிங் இருக்கும்போது ஒரு யூசர் சென்ட்ரிக் சொல்யூஷனை வந்து உங்களால வந்து கொண்டு வர முடியும். ஸோ சிஸ்டம் திங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ராடக்ட் திங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், கொலாபரேஷன் வித் அதர் டீம்ஸ், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம யூ ஷுட் மாஸ்டர் ஆன் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஏஐ இருக்கும்போது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ், but not the soft skills. You need to master the soft skill 100%. So எது மாதிரியான மாற்றங்கள், இந்த மாற்றங்களுக்கு நீங்க ரெடியா, இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரோல் வந்து இஸ் நாட் கோயிங் டு கோ அவே. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் வில் பி ஹியர் டு ஸ்டே. ஆனா the way how you build the system, that is going to change. What you build, it is going to change. Your role is going to get expanded. So get ready to embrace this.